ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் லம்டா ஃபங்க்ஷனுக்குரிய டெலிகேட் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக எனக்கு தேவையான ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் இதுக்குள்ளே நான் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன்னா, ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான டேட்டாஸ் தான் வந்துட்டு நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஸ்டூடெண்ட் கிளாஸை கால் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய லிஸ்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸ் நமக்கு இப்போ இல்லைங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன், அதே கோடிங்கில் நம்மளோட கன்சோல் அப்ளிகேஷனில் இந்த இன்டர்னல் கிளாஸில் ப்ரோக்ராம் கிளாஸுக்கு கீழே இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்துக்கிட்டு இங்கே நமக்கு அசைன் ஆகிட்டு அஸ் அ டேட்டா டைப்பாக. ஸோ நான் இனிமேல் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற எல்லா டேட்டாவும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்குரிய டேட்டாவாக இருக்கும். ஸோ அதுக்குரிய வேல்யூஸை நான் கொடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஸோ நியூ ஸ்டூடெண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குரிய வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி, ஸோ அதுக்கு என்னென்ன டேட்டாஸ் வருமாங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ பப்ளிக் இன்டீஜர் ஐடி கெட் செட் ப்ளஸ் வந்துட்டு நேம், அதோட டிஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக நான் ஏஜ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப். இப்போது அதுக்குரிய வேல்யூஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஐடி 1 கமா அவரோட நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் 1ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கிறதால ஈக்குவல் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கேன் ஸ்டூடெண்ட் 1 கமா பண்ணிவிட்டு ஏஜ். ஸோ நான் ஏஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லெவலில் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ 25 ஒரு ஆளுக்கு கொடுக்கேன். அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 3 4 5 6 and 7 சொல்லி கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 ஸ்டூடெண்ட் 4 ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட் 6 ஸ்டூடெண்ட் 7. ஸோ இங்கே நான் இதை மாற்றி கொடுத்துக்குவோம். ஸோ ஒரு ஆளுக்கு 15, ஒரு ஆளுக்கு 8, ஒரு ஆளுக்கு 10, ஒரு ஆளுக்கு 20 30, ஸோ 31. ஓகே, ஸோ இங்கே நாம் என்ன செய்திருக்கோம், ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குரிய ஃபில்டர் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்குரிய டெலிகேட்ஸையும் க்ரியேட் பண்ணி அதுக்குரிய ஃபங்க்ஷனை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம புதுசாக பார்க்க போகிற அதாவது டெலிகேட்ஸ் என்னன்னு சொன்னால் என்று சொல்கிற டெலிகேட்ஸ் தான். இந்த டெலிகேட்ஸில் நாம் 17 விதமான ஓவர்லோட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரே இதில் 12 டிஃப்ரெண்டான பராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்க அதுக்கு ஏற்ற மாதிரியான டெலிகேட்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, முதலாவதாக நான் பாஸ் பண்ணுற பராமீட்டர், இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டிய டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன பராமீட்டர்ஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுக்க போகிறோமோ அதில் டைப்ஸை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் என்ன பராமீட்டர் நம்ம அங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதாவது ரிட்டர்ன் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து என்ன பராமீட்டர் என்ன டேட்டா டைப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் இன்டீஜர் டேட்டா டைப் நான் கொடுப்பேன். ஆஸ் அ ரிசல்ட்டாக அவுட்புட்டாக வந்துட்டு நான் இங்கே கொடுக்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூலியன் டேட்டா டைப் கொடுத்துட்டு நாங்கள் பூலியன் டேட்டா டைப்பில் வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்டா, ஃபில்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இல்லாட்டி ஃபில்டர்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வாட்டவர் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போது இங்கே வந்துட்டு லம்டா ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் மல்டிபிள் பராமீட்டர்ஸ் கொடுக்குறதால ஒரு பராமீட்டர்ன்னு சொன்னால் நான் டைரெக்டாகவே எஸ்என்டோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 2 பராமீட்டர்ஸ் கொடுக்கணுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்டூடெண்ட் ஒரு பராமீட்டராகவும் அதே மாதிரி ஐடி வந்துட்டு இன்னொரு பராமீட்டராகவும் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி
முதலாவது ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ரெண்டாவது ஒர்க்கு ஏஜ் லிமிட் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டை ஏஜ் வந்துக்கிட்டு சின்னதாக இருக்கணும் இந்த ஏஜ் லிமிட்டை விட என்று சொல்லி நான் இங்கே கோடு எழுதிட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நான் அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு கால் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபில்டர் வந்துட்டு பண்ண போகிறேன். அதாவது ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சர்டன் லிமிட், அதாவது குறிப்பிட்ட ஏஜ் லிமிட்டுக்கு அங்கால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஏஜுக்கு உட்பட்ட ஆட்கள் மட்டும்தான் எனக்கு தேவைன்னு சொன்னால், நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, ஃபில்டர் ஸ்டூடெண்ட் என்று கொடுக்கேன். ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்றேன். ஸோ அடுத்ததாக க்ரியேட் பண்ண போகிற டேட்டா வார்க்கு வந்து நான் கொடுக்கன்னு வந்துட்டு ஃபில்டர் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்டா, இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிற இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு டாட் நம்ம பார்த்துருந்தோம் மெத்தட் சிண்டெக்ஸில் வந்துக்கிட்டு லிங்க் கியூ வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். வேர் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு கண்டிஷன்ஸ் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த கண்டிஷனை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி நான் மேலே கொடுத்துருந்தேன் இல்லையா, இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு நான் இங்கே பாஸ் பண்ணுற டேட்டா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 2 டேட்டா வந்துட்டு பாஸ் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்டையும் அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஃபில்ட்ரேஷன்ஸ் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் லம்டா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஏஜ் லிமிட் வந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்டா 20ன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ இங்கே arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த வேர் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனாக நான் ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அதாவது இங்கே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுப்படும். ப்ளஸ் வந்துட்டு 20 வயசுக்கு கீழே இருக்காரா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, நான் ஃபில்டர் பண்ண டேட்டாவை வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபார் ஈச் லூப் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் எஸ் இன் நம்மட அதை ஃபில்டர் பண்ணப்பட்ட டேட்டா யார் இங்கே இருக்கார். ஸோ அந்த ஃபில்டர் டேட்டாவை கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, ஃபார் ஈச் லூப்பில் இங்கே கன்சோல் டாட் ரீட் லைனில் எஸ், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ற நேமையும் ப்ளஸ் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ற ஏஜையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு சரியான டேட்டா ஃபில்டர் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, இதுக்குள்ளே இருக்கிற டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு இங்கே முன்னுக்கு $sign வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி இதுக்குள்ளே நம்மளோட வேரியபிள்ஸையும் அதே மாதிரி நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், அவரோட நேம் கொடுக்கேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே s.name, அதே மாதிரி கமா பண்ணிவிட்டு இங்கே ஏஜ் வேணும். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸோ நான் என்ன செய்கிறேன், s.age சொல்லி கொடுத்து வரேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, நமக்கு க்ளோஸ் ஆகிட்டது. என்னது, நமக்கு ஆல்ரெடி அது டிஸ்பிளே ஆகி க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அதால் நான் என்ன பண்ணுறேன்டா, இங்கே கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் ஏற்கனவே ரீட் லைன் கொடுத்துருந்தேன் நான் வந்துட்டு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்களா இருந்தால் இப்போ உங்களுக்கு கன்சோல் டிஃபால்ட்டாக க்ளோஸ் ஆகாது, உங்களுக்கு ஓப்பன் ஆகியே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே 20 வயசுக்கு குறைஞ்ச எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 20ன்னு சொல்கிற அதுக்கு மேற்பட்ட ஏஜ் யாருமே கிடையாது. அப்போ 7 டேட்டாவில் இந்த 25 ஏஜ் இருக்கிறாள் ரிமூவ் ஆகிட்டார். அதே மாதிரி 20, அதே மாதிரி 30, 31 என்று சொல்கிறது ரிமூவ் ஆகி நமக்கு வெறுமனே 15, 8, 10 இருக்கிற ஏஜ் லிமிட் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டுமே நமக்கு என்ன செய்திருக்காங்க, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்துட்டு என்ன செய்துட்டோம், நமக்கு தேவையான மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி ஃபில்டரும் பண்ணிட்டோம் வந்துட்டு லிங்க் கியூவையும் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே நம்ம மெயினாக நாம் இங்கே பார்க்க வந்தது இந்த ஃபங்க்ஷன் தான், அதாவது இந்த டெலிகேட்ஸ் தான். ஸோ இந்த டெலிகேட்ஸை பொறுத்தவரையில் இங்கே நீங்கள் எத்தனை பராமீட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் பாஸ் பண்ணலாம்.
அதாவது இந்த எத்தனை டேட்டா டைப் வேணாலும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் மென்ஷன் பண்ணும்போது கடைசியில் எந்த டேட்டா டைப் அதை ரிட்டர்ன் பண்ணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு முதல் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இங்கே நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பராமீட்டர் டைப்பாக இது இருந்துடணும். அப்போ நான் இங்கே எஸ் என்று கொடுத்தது வந்துட்டு ஸ்டூடெண்ட் பராமீட்டர் டைப். நீங்கள் டைரெக்டாக அதுக்கு மேலே ஹோவர் பண்ணும்போதே அது உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி இங்கே இன்டீஜர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஹோவர் பண்ணிக்கிட்டவாவே இது இன்டீஜர்ன்ட்டு காட்டும். நான் டிஃபால்ட்டாக இங்கே மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஸோ மென்ஷன் பண்ணாமலே உங்களுக்கு அது காட்டுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி தான் அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். இன்னும் நிறைய டிப்ஸோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.